விவாகம். ஆமென். இந்த உலகத்துல விவாகம் மரணத்தோடு முடிந்துவிடும். அதற்கு அப்புறமாக கர்த்தர் மணவாளனோடு கூட நித்திய காலம். ஒரு நாள் அதுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவில்லாத நித்திய மகிமை வேணுமா? முடிவில்லாத நித்திய நரகம் வேணுமா? எது இன்னைக்கு தெரிந்தெடுக்க போறீங்க? நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு கூட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறீங்கன்னா அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உடன்படிக்கையை மீறக்கூடாது. ஹல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 2வது பகுதியை ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோர்களை சேருங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளை என்ன செய்யுங்க? கூட்டுங்க. பால் குடிக்க பிள்ளைகளை கூட ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஏன் தெரியுமா? மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாளாக. மணவாளன் தன் அறையை விட்டு புறப்பட போகிற மணவாட்டி இன்னைக்கு மறைவுக்குள்ள இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவுகளிலும் தங்குகிற என் புறாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேரை கண்மலை வெடிப்புகளிலையும் சிகரங்களின் மறைவுகளிலையும் தங்கி இருக்கிறீங்க என் புறாவே? உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஹல்லேலூயா. அந்த கண்மலை மறைவுக்குள்ள, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மறைவுக்குள்ள மறைந்திருக்கிற மணவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக மணவாளனாகிய கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்காக ஒரு இடம் மணவாட்டிக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரத்தத்தினால சம்பாதித்த அந்த மணவாட்டிக்காக ஒரு ஸ்தலத்தை இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற. உலகத்துல வீடு இல்லாம இருக்கலாம், கூடு இல்லாம இருக்கலாம், சொத்து சகம் இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், செல்வாக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உடன்படிக்கை பண்ணிவிட்டு ஒருத்தர் போயிருக்கிறார். அவருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அவர் ஒரு நாள் வருவார். அதற்கு முன்னாக வேற எந்த மணவாளனையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியானால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட மணவாளன் உலக பிரகாரமாகவே சேர்த்துக்கொள்வாங்க. அவன் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போன, நீ இன்னொருத்த அழகா இருக்கிறான்னு போனேன்னா சேர்த்துக்கொள்ளும். அப்படியான ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவும் நம்முடைய கண்களுக்கு பிரியமாக தெரிய வேண்டாம். மணவாளன் உடன்படிக்கை பண்ணிவிட்டு போயிருக்கிறார். அறையை விட்டு புறப்பட போகிறார். நம்ம மறைவை விட்டு மறைஞ்சிருந்து கொண்டு எப்படி எல்லாம் மணவாளன் வர்ணிக்கிறார். என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே. ஹல்லேலூயா. உன் முக ரூபத்தை கொஞ்சம் எனக்கு காண்பிப்பீங்க. உன் முகம் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரலையா? ஹல்லேலூயா. மணவாளன் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு, ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு போயிருக்கிறாரே. என்றைக்கு வருவீரப்பா? என்னைக்கு வருவீங்கப்பா? என்னைக்கு வருவீங்க? எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? மலையாளத்துல சொல்லப்பட்டிருக்கு, விவாக நிச்சயம் செய்திருக்கணும். அவன் என்னை விவாக நிச்சயம் செய்திருக்கணும். எத்தனை பேர் விவாக நிச்சயம் கர்த்தர் செய்திருக்கிறார்? எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறீங்க? இயேசுவோடு கூட நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என்னுடைய ஆத்தும மணவாளன்.